வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று காலை 9 மணிக்கு பிறகு சென்னை தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அங்கே லேசான மழைப்பொழிவு காலை 9 மணிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று விரைவாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளாவுக்கு படிப்படியாக இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் நள்ளிரவுக்கு பிறகு சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடி மின்னலுடன் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. தமிழக கடற்கரையோரங்களிலும் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கை முதல் சுமத்ரா வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரும் நாட்களில் தமிழகம் ஊடாக பயணித்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. கிழக்கு காற்று தமிழகம் ஊடாக நுழைவதால் பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலை நேரங்களில் அதே வேளையில் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக சென்னை தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை கடல் ஓரங்களிலும் மேலும் வெயில் வந்த பிறகு மேலும் 10 மணிக்கு பிறகு உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மழைப்பொழிவு அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு காற்று சற்று நுழைவதால் காலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்றும் மாலை நேரங்களில் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்கும். கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களுக்கு இன்று நேற்றை விட சற்று விரைவாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு சில மழையின் அளவு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர், நீலகிரி, மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு. ஆனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான மழைப்பொழிவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம். அதேவேளையில் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று ஓரிரு இடங்கள் மழை கிடைத்திருந்தாலும் இன்று பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று திருப்பத்தூர், திருவள்ளூர், சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மேலும் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்திருந்தாலும் மாலை இரவு நேரங்கள் மழை கிடைத்தாலும் மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில்.
மார்ச் 19ஆம் தேதி மாலை நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை தொடங்கும். அதே வேளையில் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கு பரவலாகும். அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். அதே வேளையில் உள்பகுதியும் ஓரிரு இடங்கள் அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி அதிகாலை நேரங்கள். இன்று மார்ச் 18, நாளை மார்ச் 19ஆம் தேதி இரு நாட்களும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை. மார்ச் 20ஆம் தேதி மாலை நேரங்களில் பெரும்பாலும் தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பரவலான மழைப்பொழிவு என்பது அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 21, 22 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை பெரியதாக கிடைக்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்த்த நிலையில் அங்கேயும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 21, 22 தேதிகளில் தமிழகத்தில் அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. மார்ச் 21, 22 தேதிகளில். ஆனால் மார்ச் 18, 19 தேதிகளில் பரப்பை விட மார்ச் 20, 21, 22 தேதியில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை. மார்ச் 23, 24, 25 தேதிகளில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் கேரளாவில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு, படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவில் மார்ச் 26ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக வெயில் சற்று அதிகரிக்கும். இப்போது உயரழுத்தம் சற்று வடக்கே நகர்ந்திருக்கும் உயரழுத்தம் மீண்டும் தமிழகம் மிக நெருக்கமாக வந்து வங்கக்கடல் முழுவதுமே ஒரு உயர் அழுத்தமாக ஆக்கிரமித்துவிடும் என்பதால் தமிழகத்தில் இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைந்து வரும் என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதேவேளையில் தொடர்ந்து மார்ச் 26, 27 தேதியில் கேரளா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு தொடர்ந்து மார்ச் 27, 28, 29 தேதிகளில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கொடுக்கும். அதேவேளை சுமத்ராவிலிருந்து வரும் காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி முன்னேறி வந்தாலும் அது எந்த அளவுக்கு மிக நெருக்கமாக வந்து மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு மழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தமிழகத்தில் அங்கங்கே மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்கும். மழை பெய்ந்த பிறகு அமைதியான சூழலாக அமையும். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேர காற்றாக அமையுமே தவிர ஒரு நீண்ட முழு நேர காற்றாக இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து மழை பெய்வதற்கு முன்னதாக லேசான காற்று இருக்கும். மழை ஓய்ந்த பிறகு அமைதியான சூழலாக இருக்க வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட வானிலை தமிழகம் முழுவதுமே அமைய இருக்கிறது. அதே வேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை காற்று இப்போதைக்கு குறைவான காற்றாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் நிகழ்வு ஒரு தீவிரமான நிகழ்வு இப்போதைக்கு உருவாக வாய்ப்பில்லை. வளிமண்டல சுழற்சி மட்டுமே வருகிற நாட்களில் அடுத்தடுத்து வர இருப்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.